Hi everyone, I hope you're all doing very well. In the weekend நீங்க பார்க்க போறது ஒரு unique grilled pineapple recipe. Pineapple என்னதான் ஒரு டெலிஷியஸான ஃப்ரூட்டா இருந்தாலும் நாங்க சம்மர் டைம்ஸ்ல அதை என்ஜாய் பண்ற அளவுக்கு வின்டர் மந்த்ஸ்ல நாங்க என்ஜாய் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஒரு ஜூஸியான ஃப்ரூட். சோ சம்மர் டைம்ல வந்து நாங்க எப்படியுமே அதுக்கான கிரேவிங்ஸ் நிறையவே இருக்கும். பட் வின்டர் மந்த்ஸ்ல we prefer warm stuff. சோ கொஞ்சம் வித்தியாசமா நாங்க எப்பவுமே செய்யற அன்னாசிக்கு அச்சார்ல அப்படிலாட்டி அன்னாசி தோசையை விட்டுட்டு ஒரு grill அன்னாசி செஞ்சா எப்படி இருக்கும்னு பார்க்க போறேன். And specifically winter monthsல I think it's going to be so amazing to have. So நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்குள்ள போ ரெடியாண்டா? Let's start. So recipe தொடங்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பழுத்த அன்னாசி எப்படி சூஸ் பண்றன்றதை காட்டுறேன். இந்த மாதிரி அந்த அன்னாசியோட மேல இருக்கிற கிரவுன்ல இருந்து உங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஈஸியா காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா உங்க அன்னாசி உள்ளுக்கு நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். And then இதை ஈஸியா எப்படி வீட்ல க்ளீன் பண்ணிக்கோடன்னு பாப்போம். சில கடையில எல்லாம் மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு ஜஸ்ட் அந்த கண் மட்டும் ரிமூவ் பண்ணி வரதுக்கு. பட் இது உங்களுக்கு வீட்லயே செஞ்சு கொள்ளலாம். பட் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான். சோ நீங்க பார்த்த மாதிரி அன்னாசில அந்த இருக்கிற ஒரு பேட்டர்ன்ல தான் அந்த கண் எல்லாமே ஒரே ஒரு டைரக்ஷனை பார்த்து தான் இருக்கும். And அதை நீங்க எப்படி ரிமூவ் பண்ணி கொள்ளலாம்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த கிரவுனை வெட்டி எடுத்துட்டு தென் அதோட சைடுல இருக்கிற அந்த ஹார்டான தோலை நீங்க அவ்வளோ டீப்பா இல்ல மெல்லிசா உங்களுக்கு வெட்டி எடுத்துக்கொள்றதான். ஏன்னா நாங்க அதோட கண்ணுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணி வெட்டறிக்கிறதால உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க முடிஞ்ச அளவு மெல்லிசா மேலால இருக்கிற அந்த ஸ்கின்னை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எங்கள் அன்னாசியையும் போர்டையும் அஃப்கோர்ஸ் நல்லா கழுவிட்டு இப்போ இதில் கண்ணை மட்டும் நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்ட்டு காட்டுறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கருப்பு கலர் கண் எல்லாமே உங்களுக்கு ஒரே ஒரு டிரெக்ஷனை பார்த்து தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த லைனை நீங்கள் அப்படியே ஒரு கைடாக வச்சுட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணி வெட்டதாக இருக்கிறேன். அண்ட் இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன கத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெட்டலும். நான் கத்தி மாத்திர சோம்பரையில் அப்படியே வெட்டிட்டு பெரிய கத்தியில் வெட்டி கொண்டிருக்கிறேன். பட் நீங்கள் வந்து வீட்டில் சின்ன கத்தி இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெட்டி கொள்ளுங்க. நான் இதை ஃபாஸ்ட் ப்ளே பண்ணதுக்கு இட் டேக் சம் டைம். ஸோ குக்கிங்கில் இருக்கிற சில ப்ரோசஸ் எல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் லைக் மெடிடேஷன். ஸோ நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுத்து மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் போக தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கிங்கில் இருக்கிற ப்ரோசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டைம் எடுத்து ரிலாக்ஸாக செஞ்சிங்கன்னா ஐ திங்க் அதுவே எங்களுக்கு மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட அன்னாசி வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு அந்த கண் மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கிறோம். அண்ட் இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஐ திங்க் ஆஃப்டர் கட்டிங். ஸோ எங்களோட அடுத்த அன்னாசியும் சேம் ப்ராசஸில் வெட்டி எடுத்துக்கொள்வோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற இந்த கிரில் பைனாப்பிள் ரெசிபிக்கு உங்களுக்கு அன்னாசியை சின்ன சின்ன க்யூப்ஸாகவும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். பட் நான் கொஞ்சம் பெருசாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு கிரில் பண்ணக்குள்ளே அதில் சைஸ் வந்து கொஞ்சம் சுருங்குறதுக்கு சான்ஸ் இருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் அது சுருங்கினாலும் உங்களுக்கு நல்ல குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசன்ட் சைஸில் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கோரை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ரெசிபியை செய்யணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஹார்டாக இருக்கும். அண்ட் நான் ஒரு அன்னாசியை 8 பீசஸுக்கு வெட்டியிருக்கிறேன். அண்ட் அகெயின் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் க்யூப்ஸும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கியூவர்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு உங்களோட அன்னாசி பீஸ் எல்லாத்தையும் கிரில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம்.
ஸோ இன்றைக்கி செய்ய போகிற இந்த கிரில் பைனாப்பிள் நான் 2 விதமாக ட்ரை பண்ண போகிறேன். ஒன்று ஸ்பைசி வெர்ஷன், அடுத்தது ஸ்வீட். ஸோ ஸ்பைசிக்கு வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், கொஞ்சமாக சால்ட், அதோட கெச்சப் நீங்கள் அவ்வளோ வேணாம், ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி கெச்சப் சேர்த்துட்டு தென் இது ஒரு திக்கான பேஸ்ட்டாக வர வரைக்கும் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். அண்ட் தென் எங்களோட ஸ்வீட் வெர்ஷனுக்கு வந்து அது வெரி சிம்பிள். உங்களுக்கு ஜஸ்ட் சின்னமன் பவுடர் அண்ட் சுகர், 1 டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடருக்கு 5 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு தென் அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா உங்களுக்கு வந்து அது ஸ்வீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். எங்களோட சார்கோல் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ கடைசியாக என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற அந்த ஸ்வீட் மிக்சர் அதோட அந்த மசாலாவை இந்த பைனாப்பிளில் சேர்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக க்ரில்லுக்கு எடுத்துகிட்டு போதா இருக்கிறேன். எதுக்கு இதை கடைசி நேரத்தில் செய்கிறேன்டா, பைனாப்பிள் வந்து நல்லா தண்ணி விடக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஸோ நீங்கள் நேரத்தோடு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து சொகி ஆகிடும். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக கடைசியாக தான் நாங்கள் இந்த சின்னமன் சுகர் அப்படி இல்லாட்டி இந்த ஸ்பைசி மிக்சரை நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம். அவசரம் ஒரு இன்னைக்கு வேறு என்னடா நடக்குது எப்படிலாம் இப்போ நாங்கள் வரைக்கும் வந்தது இல்லையாட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் இதுக்கு மேலே வச்சுட்டு ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பைனாப்பிளை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு வச்சது ஸ்பைசி பைனாப்பிளை இந்த சைட்லேயும் ஸ்வீட்டை வந்து இந்த சைடில் வைக்கும். ஸோ இது விழாமல் இருக்கிறதுக்கு spicy side and இது என்னோட sweet side. அதுவும் இந்த வேலையெல்லாம் பெஸ்ட்டாக தான் வீட்டில் இருந்து செய்கிறேன். பட் இதே ரெசிபியை வந்து உங்களுக்கு சும்மா சொல்லி சார்கோல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேன்லேயும் வச்சு க்ரில் பண்ணி கொள்ளலாம். ஆனால் பேனில் வந்து உங்களுக்கு அந்த அந்த புகை வாசம், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த ரெசிபியை வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குறதே அந்த ஸ்மோக்கினஸ் தான். ஸோ அது வந்து நீங்கள் சார்கோலில் வச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சார்கோல் யூஸ் பண்ணி செஞ்சால் உங்களுக்கு வந்து இதில் ரியல் டேஸ்ட் அப்படியே பார்க்கலாம். இது வந்து மிச்ச நேரம் மட்டும் உங்களுக்கு என்ன சொல்கிறது குக் ஆகணும் மட்டும் இல்லை. பைனாப்பிள் வந்து ஆல்ரெடி பழுத்ததால் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் அவிக்கணும், வேக வைக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இதில் மேலால் இருக்கிற இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதில் வந்து ஒட்டி இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லாம் அதுக்குள்ளே போகிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வைக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை நான் வந்து ஒரு 10-15 நிமிஷம் குக் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொஞ்சம் நேரம் இதை 2 சைடும் நீங்கள் வாட்டி எடுத்தாலே போதும். அதில் அந்த சுகர் எல்லாம் உங்களுக்கு கேரமலைஸ் ஆகி இந்த ஸ்பைசி அன்னாசியை வந்து மேலால் வந்து அந்த கருப்பாக லைட்டாக கொஞ்சம் பிடிக்க தொடங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு இது ரெடியாக அர்த்தம். அந்த ஸ்வீட் வந்து இந்த சின்னமன் வாசம் சும்மா சூப்பராக இருக்குது. ஐ திங்க் என்னோட ஃபேவரட் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு கிரில் பைனாப்பிள் சுட அப்படியே இருக்குது. ஐயோ இந்த ஸ்டோரி பரவாயில்ல. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. அச்சாரில் ஒரு வேறு லெவல் அச்சார் மாதிரி இருக்குது. அந்த புகை வாசமெல்லாம் சேர்ந்து அப்படி நல்லா இருக்குது.
வெளியில் பார்க்கறதுக்கு ட்ரைமாக இருந்ததுக்கு நான் நினச்சேன் ஒருவேளை இது வந்து அந்த ஜூஸினஸ் இல்லாமல் இருக்கும்போது தெரியாது. பட் பார்த்தா உள்ளுக்கு வந்து பைனாப்பிள் அப்படியே இன்னும் ஜூஸியாக தான் இருக்குது. ஸோ வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நல்ல ஸ்மோக்கோட ஃப்ளேவரும், உள்ளுக்கு வந்து அந்த ஜூஸி பைனாப்பிள் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஸ்பைசி ஒன்று வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபேவரட் ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து சீனியோட இருக்கிறபடியால் மேபி நமக்கு வந்து வேறு சான்ஸ் இருக்குது. பட் நான் அன்னாசி சும்மா வேற லெவல். ஓ மை காட். எனக்கு டெஃபினட்டாக என்னோட ஃபேவரட் வந்து ஸ்வீட் தான். ஏன்னா உண்மையில் அது வாசமாக இருக்கட்டும், அந்த சினமன் சீனிட அன்னாசியோட சேரப்போல், அதுவும் இந்த ஸ்மோக் அந்த புகை வாசம்லாம் சேர்ந்து புரியுது சொல்லவே. ஸோ சாரி, ஐ திங்க் கிட்ட கொண்டு காட்டுறேன். வெளியால் பார்க்குறதுக்கு ட்ரைமாக இருந்ததுக்கு உள்ளுக்கு அப்படியே ஜூஸியாக தான் இருக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டவுட்டே இல்லை, ஃபார் ஷுர் நீங்கள் எல்லோரும் ஸ்பைசி எப்படி போட்டாலும் ஸ்வீட்டை வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இட் டேஸ்ட் ரியலி இன்க்ரெடிபிள். ஸோ பாய். அண்ட் இன்னொரு டிப் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரே டைமில் செய்யக்குள்ள சம்டைம்ஸ் இந்த க்ரில் பண்ணுறதுக்கு வந்து டைம் நிறைய எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேட்சில் ஃபுல்லாகவே க்ரில் பண்ணிவிட்டு தென் சாப்பிட்றதுக்கு முதல்ல உங்களுக்கு குயிக்காக இந்த மாதிரி பேனில் வச்சுட்டு சூடு பண்ணி எடுக்க மேலும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து அதே டேஸ்ட்டாக இருக்கும். அஸ் லாங் அஸ் இது வந்து சார்கோலில் வச்சு க்ரில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சூடாக்கினாலும் உங்களுக்கு வந்து சேம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் அதில் இருக்கும். ஸோ இன்றைக்கு காட்டின பைனாப்பிள் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீன ஸ்டாண்ட் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நவீனா. டேக் கேர் எவ்ரி ஒன் அண்ட் பாய் ஃப்ரம் மை பைனாப்பிள். பாய். ஐயோ என்ன ஸ்கர்ட். இதில் என்ன போட்டுறேன்டா, அந்த மிஞ்ச சின்னமன் சுகர்லாம் இருக்குன்னா அதில் கொஞ்சம் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்மோக்காகவும் சேர்ந்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கூழ் காலமாக நினச்சி செய்ய தொடங்கினேன். பட் சரி சூடாக எனக்கு எப்படி செய்யறது. எனவே இப்போ நாங்கள் ஸ்பைசிக்கு முதல்ல ஸ்வீட்டை போடுவோம். ரெண்டு மேட்ச்சில் ஒரு சைடு